மிதுன ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் லக்னநாதன் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சிம்ம மனையில் உட்கார்ந்துருக்கார். அதாவது புதன் 3ஆம் இடத்தில் அதிநட்பு வீட்டில் இருக்கும்போது மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா நண்பருடைய அந்த நண்பரும் அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே சமயத்தில் இந்த புதன் பகவானானது 23/9/2024 அன்று 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ உங்க ராசி அதிபதி வலிமையா இருக்கார், சூரியனோட இருக்கார், தன்னம்பிக்கை கொடுக்கும், மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதாவது எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த ஒரு நல்ல மாதமாக இருக்கும். நீங்கள் நன்றாகவே, அதாவது ஒரு புத்திசாலித்தனம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் புத்திசாலித்தனம் மேலோங்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியான பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு. எதை எப்படி பேசணும், எதை எப்படி செய்யணுங்கிறத புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது நல்லா இருக்கும். சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். மனம், எண்ணம், செயல், சிந்தனை, திட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கார். ஸோ 10க்குரியவன் 12இல் மறைந்து விட்டாரே, பெரிய கெடுபலன்களை உருவாக்கி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அப்படி கிடையாது. தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறனால இன்னொரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணம், உந்துதலை அதிகமாக கொடுக்கும். டிராவல் அதிகமாக செய்யக்கூடிய தன்மை, வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். தொழில் ரீதியாக வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது அதர் ஸ்டேட் பிரயாணங்கள், வெளிநாட்டு நண்பர்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் அனுகூல மேன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. 10க்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. ஸோ தொழிலில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் என்ன மாற்றத்தை நினைக்கிறீர்களோ அந்த மாற்றம் நல்லதாகவே மாற்றும். அதுவும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தல், தன்னுடைய புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஆக்கப்பூர்வமாக ஈடுபட்டு அதில் ஒரு வெற்றி, ஒரு வளர்ச்சி, ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அடுத்து சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ணம் கொண்ட உங்களுக்கு, இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் நீசம் என்று சொன்னாலும் திக்பலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த செப்டம்பர் 18க்கு அப்புறம் இந்த சுக்கிரன் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ 4க்குரியவன் ஆட்சி பலம், உச்சபலத்தோட புதன் பகவான் அமரப்போகிறார். சுக்கிரனும் வலிமையாக இருக்கார். அப்போ 4ஆம் அதிபதியும் வலிமையா இருக்கு. காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய, வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் வலிமையா இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது பிற்பகுதி அப்படின்னா 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையை உருவாக்கும். ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசைப்படுகின்றவர்கள், அதே சமயத்தில் வாகனத்தை வாங்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வீடு, வண்டி, வாகனம், ஸோ இந்த மாதிரி அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. நிலம் வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. சரி, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். 7க்குரியவன் தனக்கு 12ல் போய் மறைகிறது நல்லதான்னா இல்லை, குரு பலன் இல்லை. ஆனாலும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும். ஏன் நடக்கும்? சுக்கிரன், களத்திர காரகனான சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறது. அப்போ திருமண காரகன் நன்றாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமே, ஆனால் திருமணத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவது இல்லை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருக்கின்ற
இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பட் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக வச்சுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்த்து 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு யோகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த மிதுன ராசி அதாவது மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டின் மேலே ஈர்ப்பு இருக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது. விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு விசா கிடைக்கும். ஐடி துறையில் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருந்து அதில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் அதர் ஸ்டேட் அதாவது வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த எண்ணம் ஈடேறும். அதே சமயத்தில் அரசாங்க வேலையில் இருந்து எக்ஸாம் எழுதி அதுக்கான ரிசல்ட் வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர்கள், அதுவும் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஜாபில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக அமையக்கூடிய மாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் டு ஸ்டேட் இடமாற்றம் அப்படிங்கிற அமைப்பும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்து பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கிறது, அதாவது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக சூரியனை பார்க்கணும். சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார், உங்கள் ராசியதிபதியோடு சென்று அமர்ந்திருக்கார். புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் தகப்பன் மூலியமாக நல்லவைகள். சூரியன் இந்த மாதத்தினுடைய 16ஆம் தேதி மிதுனமனைக்கு வந்து அதாவது கன்னிமனையில் வந்து அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப நல்ல அமைப்பு. அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி அதாவது அதிகார வாய்ப்புகள் தேடி வரும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு. தந்தையினுடைய தொழில்கள் எடுத்து நடத்தி வருகின்றவர்கள் கூட இந்த மாதம் ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் செவ்வாய் என்கின்ற ஒரு கிரகம் உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்திருக்கார். அப்போ செவ்வாய்ங்கிறது ஆறுக்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசி உங்கள் உயிர் மூளையிலேயே இருக்கின்ற காரணத்தால் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் எடுத்துக்கொள்ளணும். கோபம் ஆக்ரோஷம் சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகன் அல்லவா, எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய தன்மை கொண்டவர், வீரத்தன்மை கொண்ட கிரகம் அல்லவா. அவர் அங்கே ராசியில் இருக்கிறனால சில சமயங்கள் உங்களை டெம்ட் ஆக்கி விடுவாங்க, கோபப்பட வைப்பார்கள். அந்த கோபத்தினால உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷத்தை விட்டு விடுவது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. குடும்பத்துக்கு தேவையான தனவரவு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அத்தனை மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை. அதே சமயத்தில் புதன் வலிமையாக இருக்கிறதுனால புதன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து மிதுன ராசி என்பவர்களுக்கும் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், இந்த மாதிரி ரிசர்ச் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து மிதுன ராசி என்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று செவ்வாய் ஜெயந்தி வர இருக்கிறது. அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வியாழக்கிழமை என்று வருகிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது செவ்வாயினால் பாதிப்பு, செவ்வாய்ங்கிறது யாரு, உங்கள் ஜாதகப்படி ஆறுக்குரியவன் அல்லவா, கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு விபத்து, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் அல்லலப்பட்டு கொண்டு அதாவது துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவரும் அந்த நாளில் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக
உங்களுக்கு நல்லவைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் 15/9/2024 அன்று குரு ஜெயந்தி வர இருக்கிறது. ஸோ அது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அப்போ யாருக்கெல்லாம் திருமண பாக்கியத்தில் தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நல்ல தொழில் செட்டில் ஆகலை, வேலை செட்டில் ஆகலை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ, ஸோ அன்றைய நாள் நீங்கள் குரு பகவானை சென்று வழிபடுவது, தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லா படிக்கணும், அதாவது படிப்பில் ஒரு நல்ல அடுத்த நிலைக்கு செல்லணும், வெளிநாட்டு படிப்பு போகணும், படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது, டல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறவங்க ஐக்ரீவர் அன்னைக்கு, அதாவது என்னைக்குன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி ஐக்ரீவனுடைய ஜெயந்தி இருக்கிறது. ஸோ அன்றைய தினம் ஐக்ரீவரை வழிபடும் போது படிப்பில் மேம்பாட்டினை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.